ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹேர் க்ரோத்துக்கான ஆயில் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாயை சூடு பண்ணிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயை காய வச்சுக்கிறோம். காஞ்சதுக்கு பிறகு அதில் வந்து வெந்தயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கினதுக்கு பிறகு கற்றாழையை வந்து இந்த மாதிரி சீவி அதில் போட்டுக்கலாம். கற்றாழை வந்து நம்ம முடி வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதோட வந்து கற்றாழையை வதக்கும் போது கவனமாக வதக்கணும். ஏன் அப்படின்னா அதில் வந்து ஈரப்பசம் இருக்கிறதுனால வந்து நீங்கள் கவனமாக வந்து வதக்கணும். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம முடி கருகருன்னு வளர்கிறதுக்கும் நீளமாக வளர்கிறதுக்கும் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு பொருளாக வந்து சேர்த்து வதக்கும் போது தான் வந்து எண்ணெயிலையும் வந்து நல்லா சாரும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பொருளாக சேர்த்து வதக்கிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது வந்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவை இந்த மாதிரி வந்து இதழாக பிச்சு அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. அடுத்தது செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையை வந்து நான் என்கிட்ட வந்து பெரிய பெரிய இலையாக இருந்ததுனால ஒரு 4 பீஸ் கிட்ட அப்படியே கிழிச்சு எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டேன். அடுத்து வேப்பிலை வந்து பொடுகு தொந்தரவெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக வந்து வேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் வந்து நல்லா போட்டு வந்து வதக்கி எடுத்துட்டேன். வதக்கினதுக்கு பிறகு நல்லா வதக்கி வந்ததுக்கு பிறகு கடைசியாக வந்து ஒரு 3 நொச்சுக்கிட்ட போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நொச்சி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் கிடையாது. அடுத்தது வந்து எல்லாம் போட்டதுக்கு பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் வந்து கம்மியான குவான்டிட்டிக்கு ஆயில் சேர்த்துருந்ததுனால நான் மறுபடியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நிறைய, அதாவது ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் இந்த மாதிரி வந்து ஹை குவான்டிட்டிக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து இடையில ஆயில் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கண்டினியூஸாக அந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து முன்னாடியை விட இப்போ வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்தாலே வந்து எந்த அளவுக்கு வந்து வதங்கியிருக்குன்னு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ வதக்குனது போதும், கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. 2 மினிட்ஸ் கழித்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் ஆயிலோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இது வரைக்கும் குக் பண்ணதே போதும். ஓரளவுக்கு இன்னும் ஒரு 1 மினிட்ஸ் அளவுக்கு வதக்கிட்டேன். நம்ம வந்து இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஆற வைக்க வேண்டியதில்லை. ஒரு ஆயில் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அளவுக்கு இருக்கோ அது அளவுக்கு நமக்கு வந்து ஆற வைக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். இது மேலே ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக. ஒயிட் கிளாத் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ஒரு சாஃப்டான கிளாத்தாக தான் இருக்கணும். இப்போ ஆற வச்சதை எடுத்து இந்த ஒயிட் கிளாத் மேலே ஃபுல்லுமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஃபுல்லுமே எடுத்து வந்து வச்சதுக்கு மேலே கரண்டியை வச்சு நான் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி அமுக்கி விட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட அந்த ஒயிட் கிளாத்தோட கலர் சேஞ்ச் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து நல்லா வந்து ஒயிட் கிளாத்தை சுற்றிட்டு நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சு புழிஞ்சிக்கலாம். இப்போ புழிஞ்சு எடுத்தது வந்து பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நல்லா வந்து க்ரீனிஷ் கலரில் இருக்குது. ஸோ வந்து இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் தான் இது, உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா வந்து கலக்கிக்கிறேன். கலக்கினதுக்கு பிறகு இது இன்னொரு ஃபில்ட்ரு பண்ணணும். அதுக்காக இன்னொரு பாக்ஸ் எடுத்துட்டேன். இதுலேயும் வந்து அதே மாதிரி ஒரு காட்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கிளாத் தான். இதை வந்துட்டு நல்லா வந்து உள்ளே ஃபில்ட்ரு ஆகிற அளவுக்கு உள்ளே விட்டுட்டு மேலே வந்து அந்த பாட்டிலோட சைடில் வந்துட்டு நான் வந்து பேங்கில் வச்சு லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆயில் எடுத்து இதில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம். இது மொத்தமாக வந்து ஊற்றி ஒரு எந்தளவுக்கு குவான்டிட்டி அளவுக்கு உங்களுக்கு ஆயில் இருக்கோ அந்த குவான்டிட்டி ஆயில் வந்து ஃபில்டர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே நார்மலாக வந்து எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தாவே இது வந்து தானாகவே வந்து ஃபில்டர் ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஊற்றிட்டேன். ஃபில்டர் ஆகி முடிஞ்சதுக்கு பிறகு பார்ப்போம் எப்படி வந்து ஃபில்டர் ஆகிருக்குன்னு. இதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு மேலே அந்த ஒயிட் கிளாத்தில் இருக்குது. நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்லா வந்து எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாத ஆயிலாக இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இந்த ஆயிலோட ரிசல்ட் வந்து நல்லாவே வந்து கிடச்சிருக்கு. இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.